ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் பல கனவுகள் இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும்னு ஆசைப்படலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்தியாவிலே பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. நம்பர் 1 இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா, இன்ஜினியரிங்கில் பெஸ்ட் காலேஜ் அது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஐஐடி மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு ஆசைப்படலாம். ஆனால் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம் வந்து ஜெஇ மெயின் அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும். நம்ம ஈஸியாக உள்ளே போக முடியாது. ஆனால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பீங்க. இருந்தாலும் சில பேர் வந்து மார்க்கை தவற விட்டு அந்த காலேஜை கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கையை விட்டு போகக்கூடாது, நம்ம அந்த ஆசையை கை விட்டுறக்கூடாதுன்னா நம்ம கரெக்டாக படிக்கணும், அதுதானே. ஆனால் அதே விஷயம் நம்ம அந்த கேம்பஸ்குள்ளே காலை எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா அந்த ஆசை கையை விட்டு போகுமா? கண்டிப்பாக போகாது. எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த கேம்பஸை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி படிப்போம். அந்த பிடிச்ச மாதிரி படிக்கிறத வந்து எப்படின்னு நம்மளுக்கே செல்ஃப் அனலைஸ் பண்ணி நம்மளே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குவோம். அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் ஒரு ஓப்பன் டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கடந்த ஒரு 25 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஓப்பன் டே வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஓப்பன் டே 2025 டே என்னைக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சேம் திங் இதை வந்து பேரண்ட்ஸ்டையும் உங்கள் ஸ்கூல்லையும் கொஞ்சம் சொல்லி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்களும் அந்த ஓப்பன் டேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபியூச்சர் கண்டிப்பாக அந்த காலேஜில் கேம்பஸில் கால எடுத்து வைப்பீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வாங்க இந்த ஓப்பன் டேயை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஓப்பன் டேல பார்த்தீங்கன்னா அவங்க நேம் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா shastra.org அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அவங்க 8 லாங்குவேஜஸ்ல வந்து இந்த நேம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 8 லாங்குவேஜ்ல சாஸ்திரான்னு அந்த ஈவெண்ட் நேம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஈவெண்ட் சாஸ்திரா பத்தி சொல்லியிருக்காங்க. சாஸ்திரா பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ் தி ஃபெஸ்டிவல் அக்கார்டிங்லி கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காம்படிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து காம்படிஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் சப்மிட்ஸ், லெக்சரர்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸு, எஜிபிஷன், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்டு ஒர்க் ஷாப்ஸ். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து இந்த ஓப்பன் டேல நடக்க போகுது. இந்த ஓப்பன் டே என்னைக்குலேருந்து என்னைக்கு வரைக்கும் நடக்க போகுது பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ள நடக்க போகுது. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 25 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. 2000லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் 9001 2015 சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு ஆள் தான். சரிங்களா? இந்த ஈவெண்ட்டை மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த ஈவெண்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வெப்சைட்டில் அவங்களுக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் செகண்ட்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டர்ன்ஸ் வாங்கிட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள போகணும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எஸ்ஹெச்ஏ வெப்சைட் நேம் shastra.org இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணீங்கன்னா அவங்கள என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, லாகின் கொடுத்தாங்கன்னா நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடணும். நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த வெப்சைட்ல என்ட்ரி ஆகணும்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேம், இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்களோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்ல இருக்க மொபைல் நம்பர், ஆல்ரெடி மொபைல் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அண்டு கேட்டகரி. சரிங்களா? ஜெண்டர் கேட்டகரி இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வரீங்களா, காலேஜஸா, ப்ரொஃபஷனல்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எந்த கேட்டகரியாக நீங்கள் கொடுத்துடலாம். அதுமாதிரி இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஆக்டிவேட்டில் இருக்கிறத கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா இமெயில் ஐடிக்கு நமக்கு ஒரு ஓடிபி கொடுக்கும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நம்ம என்ட்ரி பண்ணாதான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்டிவேட்டில் இருக்க இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த டைம் இது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா
அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருந்தோம்ல பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணி உள்ளே போகலாம். அப்படி லாகின் பண்ணி உள்ளே போகும்போது நம்மளோட விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெப்சைட்டில் சைடில் வந்து மெனுன்னு ஒன்று இருக்கும். அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா 19 ஐட்டம்ஸ் ஆஃப் அவங்களோட ப்ரோக்ராமை பற்றி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஹோம், ஓப்பன் ஹவுஸ், எஜுகேஷன், ஒர்க் ஷாப், ஈவெண்ட்ஸு, அகாமடேஷன்ஸு, ஷோஸு, கேம்பியன், சேல்ஸு, இண்டஸ்ட், ஏஐ, அதை பற்றி 19 சம்மந்தமான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எது எது வேணுமோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகாமடேஷன், சென்னையாக இருந்தால் அகாமடேஷன் தேவைப்படாது. இதே நீங்கள் வேறு ஊர்லேருந்து போகிறீங்கன்னா அகாமடேஷன் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் மினிமம் ப்ரைஸில். எத்தனை நாள் வேணாலும். அந்த ஈவெண்ட் வந்து 3rd-லேருந்து 7th வரைக்கும் நடக்குது. அந்த 3rd-லேருந்து 7th வரைக்கும் நம்மளுக்கு 5 days இருக்கும். ஆனால் ஈவெண்ட் வந்து 4 days தான். 3, 4, 5, 6, 7 5 days-ல் நம்மளுக்கு 4 days தான் ஈவெண்ட்ஸு, சண்டே லீவு. மீதி இருக்க 5 days-ம் நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் ஹவுஸ், எஜுகேஷன், ஒர்க் ஷாப்ஸ், ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கேம்பஸை பற்றி ப்ராடாக உங்களை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எதுக்கு இந்த விஷயம்லாம் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறோம்னா, இந்த ஈவெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த கேம்பஸ் கண்டிப்பாக நம்ம மனசுல இருந்து நீங்கா ஒரு இடத்த பிடிச்சிரும். அப்படி இருக்கும்போது நம்மளும் இந்த கேம்பஸில் படிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்குமோ அது முழு முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? சில பேர் பார்ஷியலாக பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் ஃபுல் ஃபிளெஜ்டாக பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இது மாதிரி ஈவெண்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அது நீங்க இடம் பிடிச்சி நம்மளும் அந்த கேம்பஸ்குள்ள ஃபியூச்சரில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ஓப்பன் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓப்பன் ஹவுஸ். இந்த ஓப்பன் ஹவுஸ்க்கு வந்து லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 25th December. நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் வந்து 25th December தான். அதுக்குள்ளே எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்த ஓப்பன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 15 டைப் ஆஃப் வந்து லேப் ஃபெசிலிட்டியை நம்ம உள்ள செக் பண்ணி பார்க்கறதுக்கு விசிட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 15 பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க லேப் எல்லாமே வந்து நம்ம உள்ள செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஓப்பன் ஹவுஸில். சரிங்களா? ஓப்பன் ஹவுஸில் அடுத்தது வந்து எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் எஜுகேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 நம்பர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வருது. சரிங்களா? நம்மளுக்கு கரண்ட் எஜுகேஷன்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 12 நம்பர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு ஒருத்துக்கும் ஒன் நேம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த எஜுகேஷன் தேவையோ அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்கத வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் அதை வச்சும் போட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் ஃபியூச்சரில் டைம் இருந்தால் நீங்களும் பார்த்துக்கலாம். அந்த சயின்டிஃபிக் திங்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது எதுவோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா சில பேர்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒர்க் ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 25 நம்பர் ஆஃப் ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. 25 சம்மந்தமான ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாருக்குமே பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாச்சும் எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கு ஏஐ ஒர்க் ஷாப்பு, இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டிங்கில் ஏஐ ஒர்க் ஷாப்ஸு, ரோபோட்டிக்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் மொத்தம் 25 சம்மந்தமாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது ஒன்றும் அந்த வெப்சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் ஷாப்ஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். ஒன்றுத்துக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பே பண்ண முடியுமோ அந்த கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த ஒர்க் ஷாப்பில் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இருக்க ட்ரெண்டிங்காக நம்மளுக்கு லைவாக என்னென்ன தேவையோ அது எல்லா சம்மந்தமான ஒர்க் ஷாப்பும் இதில் ஈவெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் மேஜராக நம்ம பார்க்கணும்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐடியா இருக்கும். ஏஐயில் இருக்கும், ரோபோட்டிக்ஸில் இருக்கும், ப்ளஸ் இப்போ வந்து ஆப் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் ஷாப் உங்களுக்கு எது ஒத்து போகுதோ, எது உங்களுக்கு வேணும்னு தோணுதோ அந்த ஒர்க் ஷாப்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒன்று சார்ஜ் கேட்குறாங்க. ஆனால் மினிமம் சார்ஜ் தான், மேக்ஸிமம் சார்ஜ் கிடையாது. அந்த மினிமம் சார்ஜில் நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். அது மாதிரி சேல்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க டிஷர்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த டிஷர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேணும்னா வாங்கிக்கிட்டு நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த டிஷர்ட் போட்டுட்டு அந்த கேம்பஸ்குள்ளே சுற்றி வந்தால் அது ஒரு டைப் ஆஃப் என்வரான்மெண்ட். ஏன்னா ஐஐடி என்ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் இது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா
அதுக்குன்னு தனியாக டிஷர்ட்டை வந்து ப்ரோக்ராமுக்காக அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமுக்காக இது நம்ம இந்த ப்ரோக்ராமில் இதுக்குரிய டிஷர்ட்டு நம்ம யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வேணா இந்த டைப் ஆஃப் டிஷர்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டு, பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டைப் ஆஃப் வந்து பாஸ்போர்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட், சில்வர், கோல்டு, பிளாட்டினம்னு இருக்கு. அதுக்கு ஒன்னொன்றுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கு. சரிங்களா? அந்த ஒன்னொன்று ப்ரைஸ்க்குரியதை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்போர்ட் மூலயமா தான் நம்ம சில ஈவெண்ட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டுக்கு வந்து இன்னும் ஈவெண்ட்ஸுக்கு வந்து யாரும் வந்து ஸ்பீக்கர்ஸை வந்து ரெடி பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அதனால் சீக்கிரம் வித்தின் வீக் வந்து கண்டிப்பாக ஸ்பீக்கர் யாரும் போட்டிருப்பாங்க. இந்த இதுலேயும் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை போய் பார்க்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பான்சர் யார், இன்னும் அதெல்லாம் ஓப்பன் ஆகலை. டீம் யார், ஸ்பான்சர் யார், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா ஒரு ஐஐடி கேம்பஸை உள்ளே போய் பார்த்துட்டு அதில் இருக்க ப்ராட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அவைலபிலிட்டிஸ் இருக்குது, லேப் எப்படி இருக்குது, அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயமும் கேதர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் ஜேஇ மெயினை கிளியர் பண்ணிட்டு அட்வான்ஸில் நல்ல பெரிய ஸ்கோர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் ஐஐடி மெட்ராஸில் படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும், ஹெச்எம் எல்லாருமே இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு அங்கே அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா உங்கள் ஸ்கூல் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பும் மாறும். அதே மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேர் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் தெரியறதும் கிடையாது, யாரும் சொல்கிறதும் கிடையாது. இந்த ஓப்பன் டே வந்து மினிமம் காஸ்ட் லைஃப் செட்டில்டு அது மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேம்பஸை போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, தெரியாததையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வந்துட்டீங்கன்னா நீங்கள் அப்கமிங் இயரில் உங்களோட ஃபுட்பாத், உங்களோட கேரியர் எல்லாமே ஐஐடி மெட்ராஸ் இந்தியாவில் நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷனில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் தெரிஞ்சுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி இப்போ அட் ப்ரெசென்ட் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அப்கமிங் இயரில் ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஐஐடி மெட்ராஸ் போகிறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.